சமீபத்தில் ஒருத்தர் கவுன்சிலிங் கொண்டு வந்திருந்தாங்க. அப்படி பேய் எறிஞ்ச மாதிரியே இருந்தார். ஒரு பெருத்த பார்வை, அவரை பார்த்தோன்னே பெரிய பிரச்சனை இருக்கிறாரு தெரிஞ்சது. அப்போ ஜோசியக்கார் சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி வர அமாவாசைக்குள்ளே இவர் இறந்து போயிடுவார் அப்படின்னு. அதுலேருந்து அவர் சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்குறதில்ல, எதையும் செஞ்சுட்டே இருக்கிறாரு. ஒரு மன உளைச்சல் அதிகமாக இருக்காரு. அப்போ அவர் நம்ம பேச கூட்ட கூட வரல. அவர் ரொம்ப கட்டாயப்பட்டு இருந்துருப்பாங்க ஒருத்தர். நம்மகிட்ட பேச தயாராகவும் இல்லை, நம்ம கூட உட்காரவும் தயாராக இல்லை, எஞ்சி போயிட்டார். அவங்க சொந்தக்காரங்க கேட்டாங்க, அப்படிலாம் நடக்க மாட்டேன். அதெல்லாம் மூட நம்பிக்கை, நடக்காது, போயிட்டவங்க நினைப்பிட்டாச்சு. அடுத்த அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த ஆள் இறந்து போயிட்டார். இந்த ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி அமாவாசை சொல்லிக்கிறாங்க, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். இப்போ சொந்தக்காரர் திரும்ப நம்மகிட்ட வராங்க, மூட நம்பிக்கைன்னு சொன்னீங்களே, இறந்து போயிட்டாரு, அப்போ ஜோசியம் உண்மை தானே அப்படின்னு. இப்பவும் நான் சொல்றேன், அந்த ஜோசியம்ங்கிறது பலிக்கல. இந்த ஜோசியக்காரர் சொன்னதை கேட்டு இவருக்கு அதிகமான டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகி ஹார்ட் வந்து தார் மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இதான் நடந்திருக்கும். ஹார்ட்டே கரெக்ட் வந்திருக்கும். அவர் சரியா சாப்பிடல, அவர் பார்க்கும்போது எப்படித்தான் இருந்தார் அவர். இப்போ அவர் இறந்தது மூட நம்பிக்கையில், அவர் இறந்தது மட்டும் இல்லாம அதே மூட நம்பிக்கை சொந்தக்காரருக்கு வதச்சிட்டு போயிட்டார். அவர் இப்ப நம்புறாரு ஜோசியம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜோசியக்காரனா சொல்லுங்கிற அவசியம்லாம் இல்லை. இந்த மாதிரி மூடர் கொள்கைகளையும் மூடத்தனமான நம்பிக்கையோட மக்கள் சொல்லி அநியாயமாக ஒரு உயிரே போயிடுச்சு. ஜோசியம் சொல்லி ஜோசியத்தர போல அந்த உயிர் வந்து அந்த உயிர் அவர் தன்னைத்தானே பயந்து இறந்தார் அப்படிங்கிறத உண்மை. அந்த அறிவியல் உண்மையை இவங்க புரிஞ்சுக்கிறது தயாராக இல்லை. அதனால முடிந்த வரைக்கும் இந்த ஜோசியம் ஜாதகம்லாம் நம்பிட்டு போகாதீங்க. அப்படி ஒருத்தனால ஒரு வாழ்க்கையை கணிக்க முடியும் அப்படின்னா அந்த ஜோசியக்காரங்களாம் கணிச்சு வாழ்க்கை எங்கேயே கொண்டு போயிருந்துக்கலாமே, யார் பிரதமரான அவர் கணிச்சு சொல்லிடலாமே. அதனால மூட நம்பிக்கையில போயிட்டு வீணாக உயிரிழக்காதீங்க.